வருமானிப்போம். அன்பிற்குரியவர்களே, ஞானவெளி சிந்தனையில் தொடர்ந்து நாம் பார்த்து வருவது ஞானம் பயணம். ஞானம் பயணம் என்பது ஒரு குறிப்பிட்ட தனி பயணம் அல்ல. அதை சிந்திக்கிறோம். ஞான பயணங்கிறது சிங்கப்பூர் போற மாதிரி, கோயிலுக்கு போற மாதிரிங்கிற மாதிரி சிந்திச்சிருக்க. ஞான பயணம்ங்கிறது டோட்டல் நம்ம லைஃப் ஜேர்னி தான். ஒரு குறிப்பிட்ட பாத்துக்கு இல்லை, அதனால சிந்திக்கணும். நான் ஞான பயணம் போறேன், அதனால ஒரு டேட்டை குறிப்பிட்டு ஒரு 10 days, 1 week, 1 month அந்த மாதிரி உள்ள எண்ணங்கள் உனக்கு பதிவு. ஞான பயணம் ஒட்டுமொத்த வாழ்க்கை. அப்ப ஏற்கனவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையை என்ன பண்றது? இதுல எப்படி ஞான வாழ்க்கை ஒட்டும், ஞான பயணம் எப்படி ஒட்டும்னு சொன்னா, இந்த வாழ்க்கையை நீங்க எப்படி ஆகணும்? ஞான பயணமாக மாற்றணும். அதான் மகான்கள் எல்லாம் தங்கள் சாதாரண வாழ்வை ஞான வாழ்வாக மாற்றினார். அந்த ஞான வாழ்வாக மாற்றுவதற்கு அவர்கள் ஞான பயணம் உள்ளார். நல்ல ஞாபகம். பயணிக்காம செல்ல முடியாது, அடைய முடியாது. ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னா we must journey, we must travel. இல்லையா? டிராவல் இருக்கிற இடத்துலயே இருந்த ஏற்கனவே இல்லையே. நீங்க இருக்கிற இடத்துலயே இதேதான். இப்ப வாழ்க்கையிலே தான் நம்ம இருக்கிறோம், வாழ்க்கையில தான் ஞானம்னு சொன்னா நோ. வாழ்க்கையில நீங்க இருந்துகிட்டு இருக்கிறதுல ஞானம் இல்லாததுனால தான் நம்ம தேடுறோம், இல்லையா? அப்ப அதுதான் ஓடிசி ஞானம். ஞானம்னா என்ன? ஞானம் எப்படி கிடைக்கும், எங்கே கிடைக்கும், ஞானத்தால் என்ன பயன் என்கிறத பற்றி ஆய்வுகள் எல்லாம் செய்து வருகிறார்கள், அதை அனுபவித்தும் வருகிறார்கள். இப்ப நம்முடைய சிந்தனையில இப்ப நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை இது ஆல்ரெடி செட்டில்டு, ஃபைனலைஸ். நம்ம இப்ப அதுல ஜேர்னி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம தனியா வெளியில நின்று வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இல்லை. எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாங்க. அது செட்டில்னா உடனே திருமணமாகி இல்ல ஒரு ஜாப் கிடைச்சு போய் செட்டில் ஆகுறதுன்னு அல்ல. வாழ்க்கையில செட்டில்னா நீங்க ஒரு மனித உருவம் எடுத்துட்டீங்க, ஒரு தாய் தந்தையை பெற்றாச்சு, அவங்க உங்களுக்கு உறவு சொல்லி கொடுத்தாச்சு, ஒரு மொழி கற்றுக் கொடுத்தாச்சு, அப்புறம் ஒரு பள்ளி கல்லூரி பாடங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, வயிற்று பாட்டு இருக்கு, வழி தேடி கொண்டிருக்கு, அதுக்கப்புறம் குடியிருப்புக்கு ஒரு வீடு, அது இது சொல்லி இப்படியே செட்டில். அது இது நீண்டு கொண்டே போகலாம், இதோட முடிஞ்சு போறதுக்கும் இல்லை. அதான் அந்த சிந்தனை. நீங்க வாழ்கிற வாழ்க்கையில செட்டில்டுன்னு சொல்ல முடியாது. நல்ல 90 வயசானாலும் 100 வயசானாலும் டெத் வரை அது கண்டிப்பா ஆகிட்டே. நான் செட்டில் ஆயிட்டேன்பா, இட்ஸ் எனஃப் ஃபார் மீ, ஐ அம் ஹாப்பி, ஃபுல்ஃபில்ட் ஆயிடுது, பினிஷ் ஆயிடுதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை ஓட்டத்தில் கிடைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இப்போ இதை விட அது மேல இருக்குமோ? இப்போ சாகுற நிலைமையில கிடக்குறான், பட்டு கிடக்குறான், அவங்க எல்லாம் வலிக்குது, உறவெல்லாம் சுத்தி நிக்கிறாங்க, நல்லதான் வாழ்ந்துருக்கிறான், அருமையான வாழ்க்கை, நிறைய சொத்து சேர்த்திருக்கான், ஏகப்பட்ட வீடு, நிறைய தொழில்கள், நிறைய பேர் வேலை பாக்குறாங்க, எல்லாருக்கும் அவனை தெரியும், பண்டு நிறைய இருக்குது, பணியாளர்களும் இருக்கிறார்கள். இப்ப அந்த சாவு நிலை நேரம், அந்த நேரத்துல படுத்து கிடக்கலாம். இப்ப நமக்கு பார்க்கும்போது பக்கத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, நல்லா வாழ்ந்தான், பெரிய பணக்காரன், எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறான், இதெல்லாம் விட்டுட்டு போறான், இல்லையா? ஒரு வாழ்க்கையில என்ன அடையணுமோ அதெல்லாம் அடைஞ்சாச்சு. அவங்க திருமணமாகி மனைவிகள், குழந்தைகள், பேரன் பேத்திகள், அது பாட்டுக்கு அந்த விங்ஸ் வளர்ந்துகிட்டே இருந்தது. பாக்குறவங்களும் அவனை நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவன் அவர்தான் பாராட்டுறாங்க. பட் அவன் மனசுக்குள் நம்ம செட்டில்டு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு வருமா? நிச்சயமாக வராது. ஏன்னா அவன் நினைச்சு பார்ப்பான், எல்லாம் இருக்குது கரெக்ட், பட் நம்ம ஏன் படுக்கையில கிடக்கணும், சாவுல கிடந்து அவஸ்தப்படணும்? சாவுல செத்துற வேண்டியதானே உடனே, எந்த வலியும் இல்லாமல், எந்த நோவும் இல்லாமல், யாரும் குறை சொல்லாமல் நம்ம செத்துடணும். அது நமக்கு முடியுதா? முடியலையே. 3 நாள்ல படுக்கையில கிடக்குறான், டாக்டர் சொல்லி செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது, வெளியூர்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாம் வராங்க,
வெளிவட்டார பழக்கங்கள்லாம் வீட்டு முன்னாடியே கூட்டம் பயங்கரமாக இருக்கிறது. இன்னைக்கே நாளைக்கேங்கிற மாதிரி. பட் இவன் மனசு என்ன சொல்லும்? அப்போ நான் ஒரு சரியான வாழ்க்கை வாழ அவனுக்குள்ள அவன் கொல்லிக்குள்ள தோன்றும். அவ்வளவு தோணாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனசு எப்ப சர்க்கிள் ஆகும், அது ஷட் டவுன் ஆகணும்னு சொன்னா திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த திருப்தி எப்படி இருக்கும்? எல்லாரும் நிக்கிறாங்க, நாம மட்டுமே சாகணும். இவ்வளவு இருக்குது, இன்னும் வாழலாமே, இன்னும் சம்பாதிக்க வேண்டாம், இருக்கிறத வச்சே தலைமுறைக்கு சாப்பிடலாங்கிற போது ஏன் விட்டுட்டு போகணும்? ஒர்க்பா எல்லாரும் செத்தா பரவாயில்லை, இல்ல செத்து போனான்னு சொல்லலாம். இவனுக்கு தான் இருக்குது, அடல் தட்டிக்கமாக இருக்குது, அப்ப ஏன் நான் சாகணும்? இந்த கேள்வி வந்தால் அவன் திருப்தி ஆவானா? நான் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டேன்னு நினைக்க முடியுமா? எதையோ இழந்திருக்கிறோம். சாவு நம்மளை அப்ப இந்த சாவுக்கு நாம என்ன பண்ணணும்? சாவுன்னு அடிக்கிறது, சாவுக்கே சாவுன்னு அடிக்கிறது. அப்படி அடைச்சிருக்கேங்கிறாங்க ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் எல்லாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாவென்றால் வரும், போவென்றால் போகும், இல்லை என்றால் இருக்கும் சாவு. வேணும்னா வரும், வேண்டாம்னா வேணும். எத்தனை ஆண்டுகள் நான் வாழணும்? அத்தனை ஆண்டுகள் என்னால் வாழ முடியும். எல்லாம் இருக்கிறாங்க. மண்ணுக்கு மேல இருந்து அதுக்காக தொல்லப்படுத்தானா, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு புலிக்குள்ள போயிட்டாங்க. அதான் ஜீவ சமாதிமாங்க, திரைப்புலிக்குள் அமர்ந்து யோசிச்சு பாருங்க. மண்ணுக்குள்ள மண்ணை மூடிட்டு உள்ள உயிரோடு இருக்கேன்னு பாக்குது. மூச்சு விட முடியாது, கொஞ்சம் மேல மண் விழுந்தாலே. அப்ப அப்படி ஒரு வித்தை அவன் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பாக்கியம் இருக்கிறது. இந்த உடம்புக்கு இந்த மண்ணில அந்த பாக்கியம் இருக்கிறது.